கண்டிப்பாங்க வரக்கூடிய சனி பிரதோஷத்துல இந்த ராசிக்காரவங்க கண்டிப்பா விரதம் இருந்தே ஆகணும். வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன், நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, மகா சனி பிரதோஷம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2024 இந்த மகா சனி பிரதோஷம் வருது. இப்போ ரொம்ப பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா, மகா சனி பிரதோஷத்துல நாங்கள் விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த விரதம் எப்படி நாங்கள் ஆரம்பிக்கணும், எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும், எந்த நேரத்தில் நாங்கள் இந்த விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பேருடைய கேள்வி. அதே போல விரதங்கள் இருக்கும், எத்தனை வயசுல ஆரம்பிக்கலாம், இதுக்கு வயசு வரம்பு இருக்கா, ஏதாவது சாப்பிடலாமா, பசிச்சா ஏதாவது எடுத்துக்கிறலாமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பேருக்கு கேள்விகள் இருக்கு. இல்லை கடுமையா விரதம் இருக்கணுமா அப்படியும் கேள்விகள் இருக்கு. சரி, பிரதோஷ காலம் என்பது என்ன, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 அந்த 6 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் பிரதோஷ காலம்தான். இது நித்திய பிரதோஷம் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல திரியோதசி திதி வரும்போது பிரதோஷம். இந்த திரியோதசி திதி வரும்போது சனிக்கிழமை வந்தால் மகா சனி பிரதோஷம். இந்த மகா சனி பிரதோஷத்துடைய மகிமை என்ன அப்படின்னா, சனி பகவான் பக்தர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நாள். சொல்லுவாங்க இல்லையா, சனி பகவானுடைய தோஷம் இருந்தாலும் சரி, ஜாதகத்துல உங்க ராசிக்கு சனி 7.5 சனி காலம் நடக்குது அப்படி இருந்தாலும் சரி, சனி தசை சனி புத்தி நடக்குது இருந்தாலும் சரி, வரக்கூடிய மகா சனி பிரதோஷத்தை தவற விடவே விடாதீர்கள். ஏன் அப்படின்னா, இந்த சனி பிரதோஷம் அவ்வளவு சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் சிவபெருமானுடைய முழுமையான சக்தியை பெறக்கூடிய, வரத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தருளிய காலமே பிரதோஷமாகும். மக்களை காக்கக்கூடிய, இந்த லோகத்தை காக்கக்கூடிய நேரம் சரியாக மாலை 4:30 6 மணிக்குள்ள. சில கோவில்ல முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா, உங்க ஊர்ல அருகாமையில கோவில் இருந்தா எந்த நேரத்தை பிரதோஷ வழிபாடு ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஆனா 4 to 6 பிரதோஷத்துடைய காலம். சரி, பிரதோஷத்துக்கு விரதங்கள் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அவசியமும் கிடையாது. புதுசா விரதங்கள் ஆரம்பிக்கணும் இந்த ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான இந்த பதிவு. நீங்க முதல் முறையா பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது, வெள்ளிக்கிழமை இரவுல இருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு சிவநாமத்தை சொல்ல வேண்டும். அப்போ ஆரம்பிச்சிடணும். ஓ நம சிவாய மந்திரத்தையே சொல்லுங்க. எனக்கு ஸ்லோகம் சொல்ல தெரியல, எனக்கு வார்த்தைகள் வரல அப்படின்னாலும் ஓம் நம சிவாயங்கிற மந்திரம் எல்லோருக்கும் வாயில் நுழையக்கூடிய மந்திரம். இந்த நாமத்தை நீங்க சொல்லிக்கொண்டு சனிக்கிழமை சூரிய உதயம் வரும் முன் 4 to 6 காலையில நீங்க எந்திரிச்சு குளிச்சு உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் பண்ணி அங்கு விளக்கு ஏற்றி, சிவபெருமான் உருவப்படம் வச்சிருந்தாலும் நீங்க வழிபடலாம். இல்லை லிங்கம் வச்சிருக்க பயப்பட தேவையில்லை. அப்பனை கும்புறதுக்கு பயமே தேவையில்லை. இப்படி சின்ன லிங்கம் தான் வச்சிருந்தா ஒரு விபூதி பரப்பி அது மேல வைங்க. சிவபெருமானுக்கு வில்வம் வைத்து விளக்கு ஏற்றி வெத்தலை பாக்கு பழம் வைத்து நீங்க அவருடைய நாம அர்ச்சனையை செய்யலாம். இது காலையில நீங்க 6 மணிக்கு முன்னாடி எது வேணுமாலும் நீங்க கொஞ்சம் அரை சாப்பாடா நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதாவது 6 மணிக்கு மேலே என்ன சாப்பிட முடியும், ஒரு பண்ணு பிஸ்கட் ஏதாவது நீங்க சாப்பிட்டுக்கலாம். சூரிய உதயம் 6 மணிக்கு மேல சூரிய உதயமாயிரும். சூரிய உதயத்தில் இருந்து சூரிய அஸ்தமன காலம் வரை 12 மணி நேரம் விரதம் இருக்கிறவங்க, கடுமையா நான் அப்பனை விரதம் இருக்கணும் அப்படின்னு உடம்புல சக்தி முதல்ல இருக்கணும், பார்த்துக்கிறேங்க. குழந்தைகளுக்கு 12 வயசுக்கு உள்ள வரைக்கும் விரதங்கள் தேவையில்லை. 12 வயசுக்கு மேல இருந்தாலும் விரதத்தை கடைபிடிக்கணும்னு ஆசைப்பட்டா பால் பழங்கள் எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் பெரியவங்க, நாங்கள் விரதம் இருப்போம் சிவனுக்காக இருப்போம் அப்படிங்கிறவங்க, மன பலத்தோடு சக்தியோடு பக்தியோடு இருப்பவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா முழு விரதத்தை கடைபிடிக்கலாம்.
வயசானவங்கள் வந்து கண்டிப்பாக, ஏன்னா நம்ம உடலையும் இதுல கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ மாத்திரை சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம விரதம் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. மனசார பக்தியோட இருந்தால் போதும். கர்ப்பிணி பெண்கள் அதே போலதான் மனசார பக்தியோட இருந்தால் போதும். ஏன்னா நீங்க விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய குழந்தைய பட்னியா போடக்கூடாது. நீங்க ஆதாரம் எடுத்துக்கொள்ளலாம். சிவபெருமான் உங்களுக்கு ஆசி கொடுப்பார். சரி, சிவநாமத்தையே சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். அன்று நாள் முழுவதும் தூங்கக்கூடாது. பகல்ல பாய் விரிச்சு படுக்கக்கூடாது. தரையில ஒரு துணி விரிச்சு தலைவாணி இல்லாம தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா உறங்கி விடக்கூடாது. ஒரு 4 மணிக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணும், கோவிலுக்கு போக வேண்டும். திருப்பி மறுபடியும் நீங்க என்ன செய்யணும், ஒரு 3:30 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு நெத்தி நிறைய திருநீர் அணிஞ்சு சிவநாமத்தை சொல்லிட்டு வீட்டுல ஒரு பூஜையை போட்டுட்டு கோவிலுக்கு, உங்க ஊருக்கு அருகாமையில சிவனாலயங்கள் இருந்துச்சு அப்படின்னா சிவனாலயங்கள்ல பூஜை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அந்த ஆலயத்துக்கு போய் அபிஷேகத்திற்கு ஏதாவது தேவையான பொருட்கள், உங்களுக்கு அங்க பூஜை பண்றவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன பொருள் வேணும் முன்னாடியே கேட்டு நீ வாங்கிட்டு போகலாம். இல்லை திருநீர் வாங்கிட்டு போகலாம். பன்னீர், இளநீர், பால், தயிர், அரிசி மாவு, இது போன்ற அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து சிவபெருமானுக்கு அந்த அபிஷேகத்தை, அந்த நடக்கிற அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். லிங்காஷ்டகம் படிக்கலாம். சிவபெருமான் எந்த நாமத்தையும் அங்க படிக்கிற நாமத்தையாவது செவிசாய்த்து நம்ம வந்து கேட்கறது பெரிய விஷயம். சிவநாமத்தை அன்னைக்கு ஃபுல்லா நம்ம கேட்டு கரெக்டா பிரதோஷ கால தீபாரதனை எல்லாம் முடிஞ்சு அந்த சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட படையில அங்க பிரசாதமாக ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தா அதை நீங்க முதல் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு நீங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிவபெருமானுக்கு ஒரு நமஸ்காரம் செய்த பிறகு நீங்கள் உணவு உட்கொள்ளலாம். இதான் பிரதோஷத்தின் உடைய விரத வழிபாடு. அன்னைக்கு முழுமையா மறுநாள் தான் சாப்பிடணும், நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம அதெல்லாம் வேணாங்க. சூரிய உதயத்தில் இருந்து சூரியன் அஸ்தமனம் காலம் வரைக்கும் பிரதோஷ காலங்களில், அதுவும் மகா சனி பிரதோஷத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மை. இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, முக்கியமான இந்த சனி பிரதோஷத்துல முக்கியமான இந்த ராசிக்காரர்கள் மட்டும் விரதம் இருந்தா விசேஷங்க. இந்த சனி பிரதோஷத்துல நீங்க பிரதோஷ காலமெல்லாம் இருக்கணும் தேவையில்லை. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ராசி எல்லாமே சனி பகவானுடைய பிடியில் இருக்கக்கூடிய ராசிகள். ஏன்னா சனி பிரதோஷம் அன்று சிவபெருமானை வழிபட்டால் சனி பகவானுடைய தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த நாள் ஒரு அருமையான நாள் தானே. எல்லா பிரதோஷங்களும் வரிசையா வந்துட்டே இருக்கும். ஆனா சனி பிரதோஷம் வந்து வருஷத்துல 2 ஒன்னதான் வரும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாட்களிலே நான் சொல்லக்கூடிய ராசிதாரர்கள் விரதம் இருந்து, நான் சொல்லல விரதத்துக்கு நேரம் சொன்னது, அதை கடைபிடித்து சிவபெருமானை வழிபட்டால் சனி பகவானால் உங்களுக்கு ஒரு தொந்தரவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நிவர்த்தியாகிவிடும். அதாவது கடகராசி அன்பர்கள் கவனத்தில் வச்சுக்கிறோங்க. கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்திலே சனி பகவான், அஷ்டம சனி காலம் நடக்குது. கண்டிப்பாக கடகராசி அன்பர்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் சனி பகவானால் நன்மைகள் நடக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், சிம்ம ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்திலே சனி, கண்டக சனி என்று பெயர். நீங்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானை வழிபட்டால் சனி பகவானுடைய பரிபூரண ஆசி கிடைக்கும். விருச்சக ராசி, விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாசம சனி உடைய தாக்கம் குறைய நான் சொன்ன வழிமுறையை நீங்க வந்து விரதத்தை கடைபிடிச்சு சிவபெருமானுடைய ஆசியை பெற்று சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கடைசி 2 ஆண்டு காலம் சொல்லுவாங்க பாதச்சனி, பிரயச்சனி. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபடுவதால் சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாக இருக்கார். நீங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். வழிபாடு செய்த பிறகு சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவான் 7.5 சனி காலம் துவங்கி இருப்பதால் நீங்களும் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷத்தில் விரதத்தை கடைபிடித்து ஒவ்வொரு சனி பிரதோஷமும் இந்த ராசி அன்பர்களாம் செய்து வர வேண்டும். சனி பகவானுடைய அந்த பிடி தாக்கம் குறைந்து சனி பகவான் உங்களுக்கு நன்மை அளிப்பார். இதான் சனி பிரதோஷத்தோட மிக மிக பெரிய மகிமை. சனி பகவானே உங்களுக்கு ஆசி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் மகா சனி பிரதோஷம். இந்த மகா சனி பிரதோஷத்தில்
நான் விரதங்கள் இருக்கக்கூடிய நேரத்தை கொடுத்துருக்கேன். அதாவது இடையில ஏதாவது சாப்பிடலாமா? கண்டிப்பா கடுமையா இருக்கிறவங்க உடல் பலமா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா வந்து மாதத்துல 2 பிரதோஷம் வரும். கண்டினியூவா விரதம் இருக்கிறவங்க ஏதாவது கண்டிப்பா நீங்க கொஞ்சமாவது ஜூஸ் ஏதாவது ஆதாரம் சாப்பிட்டுக்கிறங்க. இந்த சனி பிரதோஷம் விரதம் இருக்கணும் அப்ப கடுமையா அப்படின்னா உடலை பொறுத்து உங்களை வயதை பொறுத்து கடுமையாக தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. அதையும் கடைபிடிக்கலாம். உங்கள் உடல் நலத்தை உங்களுக்கு தான் தெரியும் உங்க உடல் நலம் எப்படி இருக்கு அப்படின்னு. உங்க ஆரோக்கியத்தின் கவனம் வைத்துக்கொண்டு இந்த பிரதோஷத்துடைய விரதத்தை கடைபிடித்து வழிபடுவதால் சகல நன்மைகளும் உண்டாகும். குழந்தைகளுக்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையில்லை, வயதானவர்களுக்கும் தேவையில்லை. ஏதாவது உடல் பிரச்சனை இருக்கு, பிபி சுகர் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தேவை கிடையாது. சிவபெருமான் அருள் பாலிப்பார். குடும்பம் நன்மையா இருக்கணும், மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த மகா சனி பிரதோஷத்தை தவற விடாமல் எல்லோரும் வழிபடுவதால் சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் நம சிவாய, சிவாய நமக. எல்லோருக்கும் சிவபெருமான் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். சனி பிரதோஷம் சிறப்பான பிரதோஷமாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்கள் ஈஸ்வரன் சீதாராமன்.